Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் தான். அதுல வந்து என்னோட வெயிட் மெயின்டைனிங்க்கு எப்படி பண்றேன், அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்கு நிறைய டிப்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் இருக்கு, அதெல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, கருப்பு கவனி கஞ்சி வந்து வீக்லி எத்தனை டைம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கருப்பு கவனி கஞ்சி வந்து டெய்லி கூட எடுத்துக்கலாங்க, அவ்வளவு நல்லது. உங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்டாவோ இல்ல ஒரு டின்னராவோ நீங்க எடுத்துக்கிறீங்க, இல்ல மதியத்துல ஏதோ ஒரு இதுக்கு எடுத்துக்கிறீங்கனாலுமே அது வந்து உங்களுக்கு குடிச்சீங்கன்னா ஒரு கிளாஸ் நல்லா குடிச்சாலே அவ்வளவு ஃபில்லிங்கா உங்களுக்கு வந்து இருக்கும். அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அந்த கருப்பு கவனி கஞ்சியில வந்து நான் வந்து தயிர் போட்டு கரைச்சிட்டு அது கூட வந்து வெங்காயம் போட்டு சாப்பிட்ட சிஸ்டர். அது என்னமோ வாமிட்டிங் வர மாதிரி இருந்தது, அது டேஸ்ட் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. நீங்க நார்மலாவே கஞ்சி மாதிரி பண்ணிட்டு குடிக்கலாம். தேங்காய் பால் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க வந்து நார்மலாவே நானா வந்து வெறும் பூண்டு வந்து தட்டி போட்டு அந்த கருப்பு கவனி கொள்ளு பொடி நான் வந்து அரைச்சு காமிச்சேன் இல்லையா, மிளகு, சீரகம், சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் வறுத்து அரைச்சது. அதோட ரெசிபி நம்ம சேனல்ல இருக்கு, பாருங்க. நல்லா வறுத்து அது வந்து டேஸ்ட் உண்மையா நல்லா இருக்குங்க. உப்பு அப்புறம் கொஞ்சம் வந்து பூண்டு வந்து தட்டி சேர்த்துட்டு 2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டாலே போதும். அந்த அரைச்சு வச்சிருக்க அந்த பவுடர் அது கூட வந்து ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு கிண்டணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பூண்டு மணத்துக்கும் அந்த டேஸ்டும் அந்த வறுத்து பண்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. வெயிட் லாஸ்க்கு இப்படி ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டி ரெசிபி வந்து இது. ஸோ அதனால ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் அண்ணாவை மோட்டிவேட் பண்ணுங்க சிஸ்டர், அவங்க வெயிட் லாஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய சிஸ்டர் இன்ன வரைக்கும் சொல்லுவாங்க, அப்பப்போ சொல்லுவாங்க, அவங்க நல்லா இருந்தா தானே நம்ம நல்லா இருக்க முடியும் சிஸ்டர், இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க வந்து ஏதாவது ஒரு வெயிட் லாஸ் இருக்கும்போது இப்ப நீங்க மனசு வச்சா மட்டும்தான் அது வந்து முடியும். இப்ப நான் ஒரு ஃபோர்ஸ் பண்றேன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 2 நாள் பண்ணுவாங்க, 3 நாள் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க. அது யாருக்கா இருந்தாலுமே சரி, நமக்கா ஒண்ணு ஐயோ இது வந்து நம்ம பண்ணணும்னா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம மனசு தீர்மானிச்சா மட்டும்தான் அதை வந்து நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதை வந்து கடைபிடிப்போம். அது உண்மைதானே? அதனாலதான் சிஸ்டர் நான் வந்து சொல்லுவேன், சொல்லாமலாம் இருக்க மாட்டேன். பட் அவங்களோட ஜாப் வந்து பாத்தீங்கன்னா சிட்டிங் ஜாப், நைட்டு கூட சம்டைம் வந்து லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சரியான தூக்கம் இல்லாதது, அதுக்கப்புறம் சாப்பிட்றதெல்லாம் அவ்வளவு சாப்பிடவே மாட்டாங்க. ஆனாலும் அதான் சொல்ல சிட்டிங் ஜாப் அந்த மாதிரி இருக்கிறனால அவங்களுக்கு வந்து அப்படி இருக்கு. நானும் சொல்லிட்டே இருக்கேன், இது வந்து நல்லது இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். ஆனா பண்ணுவாங்க ஒரு 5 kg 8 kg எல்லாம் சூப்பரா லாஸ் பண்ணுவாங்க. நாங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அகைன் வந்து விட்டுட்டு அப்படியே வந்து விடுறது. சோ அந்த மாதிரி ஆயிடுவாங்க. சோ அது மாதிரி நிறைய பேர் நம்மளே இருந்திருப்போம். ஆனா அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருந்து பண்ண மட்டும் தான் முடியும். அது எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். சோ அதனாலதான் சிஸ்டர், மத்தபடி நீங்க சொன்னது வந்து ஒரு அக்கறையா தான் சொன்னீங்க. இதனால ஏன் தரப்புல நான் ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்கணும்ல, அதனாலதான் சொன்னேன். சரிங்களா? ஆனா சீக்கிரமா பண்ண வைக்கணும் சிஸ்டர், கண்டிப்பா. அப்புறம் ஒயிட் ரவா வந்து நைட்டு வந்து ஒயிட் ரவா உப்புமான்னு நினைக்கிறேன், அது கூட வந்து ஒரு முழு மீன் வச்சு சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம். மீன் வந்து நிறைய புரோட்டீன் இருக்குங்க, உங்களுக்கு எல்லாம் ஃபில்லிங்காவும் இருக்கும், எடுத்துக்கலாம். கருப்பு கவனி கஞ்சி டேஸ்ட் எப்படி சிஸ்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதான் சொல்றேன்ல, கருப்பு கவனி அந்த கொள்ளு சேரும் போது வறுத்து மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் போட்டு அந்த கருவேப்பிலை மணத்தோட அந்த பூண்டு தட்டி போட்டு செய்யறது அவ்வளவு மனமா, உண்மையாவே எனக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க. செமையா வந்து குடிப்பேன். சோ ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உங்க வீடியோ பார்த்து நான் 73ல இருந்து 57 வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. சூப்பர் சிஸ்டர், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் நம்ம போட்ட உழைப்புக்கான ஒரு 1000 பேர். நிறைய பேர் நினைப்பாங்க, உங்களுக்கு வியூஸ் வந்து அது 1000 போகுது, 1000 2000 போகுது அப்படின்னா அது 1000 2000 எனக்கு பெரிய விஷயம். 1000 2000 பேர் லைஃபுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுல வந்து நீங்க இத்தனை பேர் வந்து இவ்வளவு பண்ணிருக்கேன் அவ்வளவு பண்ணிருக்கேன், நான் நிறைய காசு செலவு பண்ணிருக்கேன் சிஸ்டர், இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வீட்லயே ரொம்ப சூப்பரா பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது போதும் எனக்கு. கண்டிப்பா பாத்துட்டு இருக்க நீங்களும் கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க, உங்களாலையும் முடியும். சரிங்களா? வாக்கிங் வந்து போக முடியல சிஸ்டர். வீடு வந்து பாத்தீங்கன்னா வீட்டு சைடுல போக முடியல. அது போக மேல மாடினா வாடகை தரிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சா போங்க. இல்லாட்டி நீங்க வந்து கேட்டிருந்தீங்க வாக்கிங் போனாதான் வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னா, வாக்கிங் போகும்போது கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்லி டயட்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்க மாதிரி இருக்கும். இதுதாங்க வித்தியாசம். சாரி, மத்தபடி ஒண்ணும் கிடையாது. சரிங்களா?
நேத்து வந்து எல்லாரும் சேர்ந்து சூப்பரா என்ஜாய் பண்ணிருக்கீங்க சிஸ்டர். ரீசெண்ட் டேஸ்ல நிறைய vlogs வந்து பார்த்திருப்பீங்க. நாங்க வந்து ஒரு 5 ஃபேமிலிஸ் வந்து சேர்ந்து நல்லாவே செலிப்ரேட் பண்றோம். ஏன்னா எங்களை மாதிரி நம்ம சொந்த பந்தம் ஊரெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க ஆறுதல் கொடுக்கக்கூடியது ஒரு விஷயம். இல்லைன்னா லோன்லியா ரொம்ப ஃபீலா இருக்கும். இப்ப வந்து கண்டிப்பா அது வந்து எங்களுக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை பத்தி நீங்களும் சந்தோஷப்படுறீங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கு இன்னுமே சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா அடுத்தடுத்து ஏதாவது ஒரு குட்டி குட்டி பிளான் பண்ணி நம்மள, ஏன்னா லைஃப்ல ஓடிட்டே இருப்போம், ஏதாவது ஒரு விஷயம் வேணும் இல்லையா, நமக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் கண்டிப்பா. சோ அதை நோக்கிதான் நாங்களும் அப்பப்போ வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ட்ரெஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு சிஸ்டர் சொன்னீங்க. தேங்க்யூ சிஸ்டர்ஸ், நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட டான்ஸும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நல்லா டான்ஸ் பண்ணுவேன் முன்னாடி, இப்ப வந்து ஓரளவுக்கு தான் பண்றேன், எனக்கே தெரியுது. ஏன்னா அந்த ஆஃப்டர் சிசேரியனுக்கு அப்புறம் 2 குழந்தைங்க, அந்த சிசேரியனுக்கு அப்புறம் எனக்கே புரியுது என்னால முடியலையோ அப்படின்ற மாதிரி. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலுக்கே நான் டான்ஸ் சொல்லி கொடுக்குற அளவுக்கு போனேன். ஆனா இப்ப வந்து என்னால முடியல, என்னன்னே தெரியல. அது வந்து அது கேப்பும் விழுந்து போச்சு. அது போக இந்த சிசேரியனுக்கு அப்புறம் என்னோட பாடி வந்து என் கண்ட்ரோல்ல இல்லாத மாதிரி ஒரு வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. அதனால இருந்தாலும் சொல்லிதீங்க சூப்பர், நீ என் மனசு பாரு, என் மனசு வந்து ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் கருப்பு கவனி கஞ்சி அது முடிஞ்சிடுச்சு சொல்லிட்டேன். ஜீரா வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் தண்ணி குடிக்கிறது போல ஜீரகத்தை வந்து அந்த ஊற வச்சுட்டு அந்த தண்ணி குடிக்கலாமா? கண்டிப்பா குடிக்கலாம். உங்களோட டைஜஷனுக்கு, மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குழந்தைங்களுக்குமே இந்த மாதிரி 2-3 ஜீரகத்தை போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை கொடுக்கலாம், ரொம்ப நல்லது, எல்லாருக்குமே நல்லது. கருப்பு கவனி வந்து அந்த கருப்பு கவனி கஞ்சிக்கு, அந்த கருப்பு கவனிக்கு பதிலாக நான் ராகி மாவு வந்து அந்த மாதிரி கூழ் கிண்டி குடிக்கலாமா, கஞ்சி கிண்டி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. கண்டிப்பா வந்து பண்ணலாம். ராகி, கம்பு, இந்த மாதிரி சிறித நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஹெல்த்தியா, அது நம்ம எதுனாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் வந்து ஹாய் வித்யா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். எல்லா சிஸ்டருக்குமே பெரிய பெரிய ஹாய். அதுக்கப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாள் கால் அனைவருக்கும் என்னோட மறந்த வாழ்த்துக்கள். நிறைய எல்லா கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப வாங்க நம்ம டே vlog வந்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா, கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். நைட்டு வேற பர்த்டே பார்ட்டிக்கெலாம் போயிட்டு வந்தோம் இல்லையா. ஸோ எம்டி ஸ்டமக்கில் வந்து வெயிட் வந்து செக் பண்ணால் 59.45. ஒரு 2 டேஸாகவே நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அன்னைக்கு டேவே கொஞ்சம் ஒரு 2-3 டேஸ் ஆஃப் பர்த்டே பார்ட்டினே சொல்லிட்டு ஹெவியாக சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால கொஞ்சம் வந்து இதுவாகுது, நம்ம கொஞ்சம் உஷாராக ஆகணும். காலையில் வந்து எம்டி ஸ்டமக்கில் நான் ஒரு பெரிய கப்பில் வந்து வார்ம் வாட்டர் தான் வந்து குடிக்கிறேன். வெதுவெதுப்பான தண்ணி, ரொம்ப குடிக்க கூடாது. அதுக்கப்புறம் காலை பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ஆட்டா நூடுல்ஸ் தாங்க சாப்பிடணும் போல இருந்தது. இந்த குளிருக்கு இதுதான் என்னமோ சாப்பிடணும் போல இருக்கு. ஸோ அதனால ஆட்டால தான் வந்து எடுத்துருக்குறோம், கோதுமையில தான். சும்மா வந்து தண்ணி வந்து காய வச்சுட்டு அதில் வந்து அந்த நூடுல்ஸை நொறுக்கி போட்டுட்டு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் அதில் கொடுத்துருக்க மசாலா போட்டு ஒரு சூப்பு மாதிரி வந்து பண்ணுறேன். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு காஃபியும் போட்டுட்டு நல்லா தண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் உப்பு வந்து போட்டுக்கணும். ஏன்னா அந்த மசாலால இருக்கும், நம்ம தண்ணியாக சூப்பு மாதிரி பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா இருக்குங்க. அதில் கொஞ்சம் மிளகுத்தூளும் வந்து தூவி இருக்கேன். அவ்வளோதான். சூப்பர். அம்மாச்சிக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மட்டும் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு காஃபி போட்டு அவங்களுக்கு வந்து பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு நல்லா சாங்ஸ் வந்து போட்டு கேட்டுட்டு இருந்தேன் ரிலாக்ஸாக. கொஞ்சம் நம்ம லேட்டாக சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாட்டெலாம் வந்து கேட்க எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சந்தோஷம் சாங் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்களுக்கு எங்களுக்கெல்லாம் வந்து திருப்பி அகெயின் வந்து செஞ்சுட்டேன் ப்ளைனாக. அதை வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சு சுட நல்லா வந்து பார்த்திங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தம்பிங்க வந்து சாக்லேட் நேற்று வாங்கிட்டு வந்து சாப்பிட்டானுங்க. அதில் ஒரு 3 பீஸ் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டேன். இது வந்து வேஃபர் உள்ள வந்து பிஸ்கட் மாதிரி இருக்கும்ல, அந்த சாக்லேட்டு தான். ஸோ அதை தான் வந்து சாப்பிட்டேன். அந்த கிண்டர் ஜாய் டேஸ்ட்டில் வந்து இருக்கும், நல்லா ஒரு ரிச் டேஸ்ட்டாக, அது ரொம்ப பிடிக்கும். சரி அதனால சின்ன சின்ன துண்டு 3 வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் இருந்த பாத்திரத்தை வந்து கையோட கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 11 மணி ஆயிடுச்சுங்க. சரி காஃபி போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் குளிச்சு இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆனேன். கொஞ்சம் வந்து குளிர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மதியத்துக்கு மேலே நல்லா வந்து வெயில் வந்து வருது. ஸோ அப்படியே பைய நம்ம குளிர் வந்து அப்படியே போயிடும். சரி அதுக்கப்புறம் நேற்று வடித்த சாதம் அப்படியே இருந்ததுங்க.
ஸோ அதனால அதை வந்து லெமன் ரைஸ் வந்து பண்ணிடலாம் சிம்பிளா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முட்டை ட்ரேல இருந்து முட்டையெல்லாம் எடுத்து சரி அவிய போட்டுட்டு அதில் வந்து நம்ம வந்து இந்த மசாலா முட்டை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முட்டையும் எடுத்து வேக வச்சுட்டு இருந்தேன். சும்மா நார்மலாக ஒரு கடாயில் தண்ணியை ஊற்றி அப்படியே வந்து வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி அது வெந்துட்டு இருக்கட்டும் நம்ம வந்து துணியை வந்து மிஷினில் போட்டு விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தேன் பாருங்களேன் நல்ல வெயிலுங்க. இங்கே பாருங்களேன் ஒரு அம்மா எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புலேயே வந்து ஒரு டைலர் ஷாப் இருக்கு. அவங்கள அந்த அந்த பையாவோட அம்மா தான் அந்த சேர் எடுத்துட்டு போட்டு நல்லா வெயில்ல இந்த மாதிரி தாங்க வெயில்ல நல்லா வெயில் காயுவாங்க. ஏன்னா பயங்கர குளிர் இல்லையா வெயில் வரும்போது அப்படி உட்காந்துருப்பாங்க. சரின்னு அதை பார்த்துட்டு அப்புறமா நான் வந்து மிஷின்ல துணியை போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் இருந்ததுங்க. சரி இன்னைக்கு வந்து அதை கழுவிடலாம். ஏன்னா லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிளா தானே பண்றோம். சரி அந்த கேப் இந்த மாதிரிலாம் கிடைக்கும் போது வேற வேலைகள் இருந்துச்சுன்னா வந்து பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா விளக்கையும் வந்து ஒரு பிளேட்ல வச்சு எடுத்துட்டு கீழே வந்துட்டு அந்த பீத்தாம்பரி பவுடர் இருக்கு இல்லையா அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கழுவிட்டு இருந்தேன். நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இது துரு மாதிரி பிடிக்காம இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் இந்த பீத்தாம்பரி பவுடர் யூஸ் பண்ணாலே இந்த மாதிரி சிங்க்ல வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்குங்க. தேய்ச்சி 2-3 தடவை அலசி விட்டாதான் வந்து அலசரம் போகும். அதுவே ஒரு மாதிரி பவுடர் மாதிரி இல்லை நெருன்னு அப்படியே வந்து படிஞ்சது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சரி இந்த சரி முட்டையும் வெந்துச்சு அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி மாடிக்கு விளக்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் சந்தன குங்குமம்லாம் வச்சு நல்லா வந்து வச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நாளை பின்ன விளக்கு ஏத்தையில வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இடையில ஃப்ரீ டைம்லேயே நம்ம பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். வெள்ளி செவ்வாயில வந்து கழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால தான். அதுக்கப்புறம் சரி லஞ்ச் ப்ரிப்பரேஷனுக்காக இந்த லெமன் தாங்க புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு வந்து பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு இல்லை நிலக்கடலை பருப்புலாம் சேர்த்து நல்லாயிருக்கும். அம்மாச்சிக்கு பசங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால சேர்க்கல நான். அப்புறம் வரமிளகாய் கருவேப்பிலை மஞ்சத்தூள்லாம் சேர்த்துச்சு நம்ம வந்து லெமனை வந்து புழிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து தேவையான உப்பும் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட மாட்டாங்க. சூடாக அந்த இதில் கொதிச்சிச்சுல அவ்வளோதான் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை போட்டு கிளறிக்க வேண்டியதான். நல்லா உப்பு கரெக்டாக பார்த்துக்க வேண்டியதான். லெமன் ரைஸ் ரொம்ப சூப்பராக சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் முட்டையை வந்து உரிச்சு எடுத்துக்கிறேன். மசாலா முட்டை பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். சரி இன்னைக்காவது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இந்த சிக்கன் 65 மசாலா தாங்க எடுத்துருக்கிறேன். அந்த ஃப்ளேவரில் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசாலா மட்டும் குவான்டிட்டிக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிறேன். நம்ம வெறும் மிளகாய்த்தூளும் நம்ம உப்பும் போட்டும் கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணலாம். இன்னைக்கு வந்து சிக்கன் மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு இருக்கும். அதனால உப்பு சேர்க்கவே இல்லை. அந்த தண்ணியில் மட்டும் கரைச்சிருக்கேன் அவ்வளோதான். அது வந்து முட்டை வந்து அரையாக கட் பண்ணி எடுத்துட்டு ஆஃபாக கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கோட் பண்ணிட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். சிம்பிள் கடாயில் வந்து ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி ஒரு பேனில் வந்து எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கவுத்து வச்சிடணுங்க. அப்போ தான் வந்து நல்லா அந்த மசாலா பிடிச்சிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி போட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நார்மலாக மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் கூட போட்டு சிம்பிளாக கூட பண்ணலாம். சரின்னு 2 சைடு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அம்மாச்சிக்கு வந்து ஒரு 2 முட்டை மாதிரி 4 துண்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வச்சு சாதம் அதாவது லெமன் ரைஸ் வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு நமக்கும் லெமன் ரைஸ் வச்சு எடுத்துக்கிட்டு ஒரு 3 துண்டு வந்து முட்டை வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டேங்க. செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. அம்மாச்சியும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. செம்ம எம்மியாக இருந்தது. சூப்பராக சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை எப்பவும் போல் கையோட கழுவிடுவேங்க. ஏன்னா மதிய டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வேலை பார்த்து டைவர்ட் பண்ணாதான் நமக்கு தூக்கம் வராமல் இருக்கும். மதிய நேரத்தில் தூங்கிடாதீங்க. சரி நம்ம அப்புறம் மிஷினில் போட்ட துணியை மட்டும் எடுத்து காய போட்டுட்டு நின்றுட்டு இருந்தேன். நல்லா வெயில் பாருங்க கண்ணு கூசுது அந்த மாதிரி வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்துட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போயிருந்தாங்க. வரும்போது கொய்யாக்கா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா காயாக இருந்ததுங்க. எனக்கு இந்த மாதிரி காயாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். பழுத்தா அந்த அளவுக்கு பிடிக்காது. அந்த அளவுக்கு இல்லை சுத்தமாகவே பிடிக்காது. இந்த மாதிரி காயாக இருந்துச்சுன்னு ரொம்ப பிடிக்கும். ஒரு கொய்யாக்காவை நல்லா பெரிய கொய்யாக்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்து சும்மா பிளைனாகவே இன்னைக்கு சாப்பிட்டேன். நம்ம மிளகாத்தூள் உப்பு கூட போட்டு சாப்பிடலாம். இன்னைக்கு வந்து பிளைனாக சாப்பிடணும் போல இருந்துச்சு. நல்லா இனிப்பாக சூப்பராக இருந்துச்சு. அதை தான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு. சரி அவரை வந்து கிளப்பி அவர் பேசிட்டே சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு கிழமை இன்னைக்கு என்ன டேட்லாம் பேசிட்டு போறாரு. அவரை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கும் மாமாக்கும் வந்து ஈவினிங் டைம் காஃபி இருக்கு இல்லையா அதை வந்து போட்டு கொடுத்துலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்புறமா தான் இன்னைக்கு வந்து போட்டு கொடுத்தேன். ஒரு 6:05 6:10 போல தான் வந்து போட்டு கொடுத்தேன். எவ்வளோ இருட்டா இருக்கு பாருங்க குளிர்னால. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து ஹஸ்பண்டை வந்து கடைக்கு கூட்டிகிட்டு போக சொன்னேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு த்ரெட்டிங் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் வந்து பக்கத்தில் தான் ரொம்ப தூரம் இல்லை. ஸோ அதான் அப்படியே போயிட்டு இருந்தோங்க. நல்லா ஒரு ஜாக்கெட் வந்து சொட்ரு போட்டிருக்கேன் நான். ஏன்னா பயங்கர குளிர். என்னதான்
பகல்ல வெயில் வந்தாலும் நைட்ல வந்து நல்லா குளிராவே இருக்குது. ஸோ அப்புறம் வந்து த்ரெட்டிங் வந்து பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து அம்மாச்சி வந்து இன்னைக்கு வந்து அங்க வந்து அவங்க வேலை பார்க்குற இடத்துல பார்ட்டி மாதிரி பண்ணியிருந்தாங்க. பார்ட்டிலாம் இல்லை, கெஸ்ட் வந்துடுற மாதிரி வந்திருந்தாங்க. ஸோ அதனால புலாவு, அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை அதெல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு நைட் டின்னருக்கு அதுவே ஆயிடுச்சு எல்லாருக்குமே. ஸோ அதாவது புலாவ் வச்சு இன்னொரு டப்பாலையும் புலாவ் இருந்தது. ஸோ அதனால எல்லாருக்குமே கரெக்டாக வந்துருச்சு. நான் ஒரு ஃப்ரைடு சிக்கன், அதுக்கப்புறம் ஒரு மதியம் ரோஸ்ட் பண்ண முட்டையெல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டேன். இவ்வளோதாங்க எடுத்தேன் குவான்டிட்டி, நான் பிளேட்டில் காட்டுற அளவு தான். சரி, அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா சீரகமும் சோம்பும் வந்து கொதிக்க அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் வந்து நல்லா கழுவி எடுத்துட்டேன். வேலையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இங்கேயும் நல்லா வந்து ஒரு பங்கு வச்சோம்னா அரை பங்கு அளவுக்கு இது வந்து நல்லா கொதிச்சு வரணுங்க. அதை அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணி குடிக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாய்வு தொல்லை, இந்த ப்ரோட்டீன்லாம் எடுக்கும்போது பயிர் வகைகள் எடுக்கும்போது நமக்கு வந்து வாய்வு தொல்லை வரும், அதுக்கப்புறம் மலச்சிக்கல் வந்து வரும், அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்கு இது எல்லாத்துக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ட்ரிங்க்குங்க. கண்டிப்பாக வந்து காலைலையோ இல்லை நைட்டோ வந்துங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ சூப்பராக குடிச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு டே எனக்கு வந்து இப்படி தாங்க போச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.